இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன ஆச்சுன்னா, மயில் அனுப்பின உடனே எல்லோரும் சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போது செந்திலும் கதிரும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. பாண்டியன் வந்து கோமதி சாப்பாடு எடுத்து வை எல்லாருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதி என்னங்க மனசு நிறைஞ்சிருக்கு பாருங்கள், வயிறு நிரப்புறதுக்குன்னு மனசு ஒழிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாண்டியன் எந்திரிச்சு போய் ராஜிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நீங்கள் எடுத்து வைங்கப்பா, நான் அத்தையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு கோமதியை. எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போது சரவணனுக்கு பாண்டியன் தைரியம் சொல்கிறாங்க. நடந்ததையும் நினச்சிட்ருக்காம சாப்பிடுப்பான்னு சொல்கிறாங்க. கோமதி பாருங்கள், எப்படி இருந்தால் என் பையனை எப்படி ஆக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி மயிலை திட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் எப்படி என் பையன் ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நடப்பான், ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அதுக்கு பாண்டியன் என்ன சொல்லுவாங்க ஊர், நான் பார்த்துக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் என்கிட்ட அனுப்பிச்சி விடுன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு நடந்ததையும் நினச்சி கவலைப்பட்டு உட்காந்துருக்க, தப்பு பண்ணது அவங்க இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு அவங்களே தைரியமாக இருக்காங்க. அவங்கள நம்பி நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் பண்ண தப்புக்கு நானே அதை சரி பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி தைரியம் சொல்கிறாங்க. இங்கே மயிலும் மயிலோட குடும்பமும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ மயிலோட அம்மா அவங்க அப்பாவை திட்டிகிட்ருக்காங்க. உன்னை நம்பி தானே நான் சமாளிக்க சொன்னேன், நீ என்ன இப்படி சொதப்பி வச்சுருக்க, தோஷம் அது இதுன்னு சொல்லி. அப்போவே தோஷம்னு சொல்லும் போது அவங்க ஃபேஸ் மாறிச்சு இல்லையா, அதை இப்போ சொல்லி திட்டிகிட்ருக்காங்க மயிலோட அப்பாவை. நான் என்ன பாக்கியம் கண்டேன், நான் வந்து எப்படியோ என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்க அப்பா ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி 2 பேரும் வருத்தப்பட்டு வந்துட்டுருக்கிறப்போ மயில் மயங்கி விடுற மாதிரி போகிறாங்க. அப்போது அவங்கள கீழே உட்கார வச்சு கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிக்க வைக்கிறாங்க. அப்போது மயில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன், அந்த பொய்யை தான் அவங்க பெருசாக நினச்சி என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தேன், அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலம்மா. நான் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையே போச்சுமா, என் வாழ்க்கையே வீணாக போச்சு, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கே போக முடியாதுல்லன்னு சொல்லி நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப தலையில் அடிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அப்புறம் திடீர்னு நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும், அது என்னோடய வீடு, நான் போகமாட்டேன், நான் திரும்பி அந்த வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பையை தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் திரும்ப பின்னாடியே போய் பிடிச்சிடுறாங்க. போகாத மயில், நீ அங்கே போகாத, நீ திரும்ப அங்கே போனால் பிரச்சனை பெருசாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மயில் எப்படிம்மா நான் போகாமல் இருக்க முடியும், அதுதாம்மா என்னோடய வீடு, அவங்க எப்படி என்னை வெளியே அனுப்பலாம், அது என்னோடய வீடு, என்னோடய குடும்பம், அவங்க எல்லார் மேலேயும் நான் உண்மையான பாசம் வச்சுருந்தேன், திடீர்னு எப்படி என்னை அனுப்புவாங்க, என்னால் அந்த வீட்டை விட்டு வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு அங்கே போனால் சரி வராது மயில், நீ அங்கே போனால் அவங்க உன் மேலே வச்சுருக்கிற கோவத்துக்கு போலீஸில் கூட பிடிச்சி கொடுத்துருவாங்க, அதனால் நீ அங்கே போகாத அப்படின்னு அவங்க அம்மா தடுக்கிறாங்க. நான் ஒரே ஒரு தடவை பேசி பார்க்குறேம்மா, ஒரே ஒரு தடவை பேசி எல்லார் காலில் கையில் விழுந்தாச்சு நான் அவங்கள சமாதானப்படுத்துகிறேன், என்னால் அந்த வீட்டை விட்டு வர முடியாதும்மா, எனக்கு போகணும் திரும்பன்னு சொல்லி ரொம்ப அலறாங்க மயில். இங்கே குடும்பமே உடஞ்சி உட்காந்துருக்கு. பரவாயில்ல, செந்திலும் மீனாவும் அவங்க குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறப்போ கூடவே இருக்காங்க. அப்புறம் பாண்டியன் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது சரவணனை தனியாக விட்டுறாதீங்க, கூடவே இருங்கன்னு சொல்லி செந்தில்கிட்டேயும் கதிர்கிட்டேயும் சொல்கிறாரு. அவங்களும் சரிப்பா, குழலி அக்கா இருக்காங்க, நாங்களும் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. இங்கே மயிலோட குடும்பமே உட்காந்து நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக மயில் எலவு வீடு மாதிரி அழுந்துகிட்டே இருக்க, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு அலறன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க தங்கச்சியும் என்னம்மா அக்கா வாழ்க்கையே போச்சு, அவள் அழாமல் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க. வாழ்க்கைலாம் ஒன்றும் போகலை, அப்படி போகவும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. மயில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன பொய் தாம்மா பெருசாக தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ நாள் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமாம்மா, எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிப்பேன், தூங்கினப்புறம் தூங்குவேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன், தினமும் அவருக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பேன், கடைக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்ருப்பேன், ஒருத்தருக்கும் என்ன வேணும்னு மனசில் நினச்சா போதும், நான் அதை செஞ்சு கொடுத்துருவேன், அவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சேன், எல்லாரையும் என் கூட பிறந்தவங்களாக நினச்சிட்டு இருந்தேம்மா, எப்படி என்ன ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட மனசு வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க.
அப்படிலாம் நான் போக விட மாட்டேன் மயிலு. உங்கள் அம்மா இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா தைரியம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா அதான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களே என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதியா, ஆனால் நான் பண்ணுவேன். நீனே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நாம் இருந்த நிலைமைக்கு நம்ம பொண்ணுக்கெலாம் கல்யாணம் ஆகுமான்னு இந்த ஊரே பேசிச்சு. ஆனால் இவள் கல்யாணத்தை நான் எப்படி பண்ணி வச்சேன், இந்த ஊரே மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி பண்ணி வச்சேன். அதே மாதிரி தான் இப்போவும் அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அவங்களே இன்னும் 2 நாளில் நம்ம பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே வீட்டில் நான் என் பொண்ணை வாழ வைப்பேன். பார்த்துக்கலாம், நானா அவங்களான்னு பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத மயிலு, நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா தைரியம் சொல்லிகிட்ருக்காங்க. இதை பாரு, நாங்கள்லாம் விசாரித்தோம்ல மாப்பிள்ளையை பற்றி, எவ்வளோ சொத்து இருக்குது, கடை யாருக்கு, யாருக்கு யாருக்கு பங்கு கொடுப்பாங்க எல்லாமே விசாரித்தோம்ல. அதே மாதிரி அவங்களும் நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது அவங்க தப்பு. இப்போ குத்துது குழையுதுன்னா என்ன அர்த்தம்? பார்த்துக்கலாம். இன்னும் 2 நாளில் அவங்க உன்னை கூட்டிகிட்டு போய் அதே வீட்டில் வாழ வைப்பாங்க. பார்த்துக்கலாம், உங்கள் அம்மாவா இல்லை அவங்களான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மயிலும் அவங்க தங்கச்சியும் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீ சொன்னது கரெக்டு தான், கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கணும். அப்படியே பண்ணிக்கிட்டாலும் பொய்யே சொல்லாமல் பண்ணிக்கணும். என்ன மாதிரி பொய் சொல்லிவிட்டு தூங்க முடியாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையே போயிடும். நீ அந்த மாதிரி இருக்காத, பொய்யெல்லாம் சொல்லாதன்னு சொல்லி சமாதானம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ.